Hello friends, I am teacher Vasan. We chose அப்படின்னா நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். CHOOSE choose இதோட past தான் chose. choose அப்படின்னா தேர்ந்தெடுப்பது choose இதோட past chose அப்படின்னா தேர்ந்தெடுத்தாச்சு. We chose அப்படின்னா நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் the வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை எதுக்கு? டு டிராவல் பயணம் செய்வதற்கு, குயிக்லி விரைவாக சீக்கிரமாக விரைவாக பயணம் செய்வதற்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். வி சோஸ் அப்படின்னா நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். சரி, வி டிராவல்டு அப்படின்னா நாங்கள் பயணம் செய்தோம். ஃப்ரம் சென்னை டு சேலம், சென்னையிலிருந்து சேலத்திற்கு. இன் த ஏர்லி மார்னிங், காலையில் சீக்கிரமாகவே, அதிகாலையில். ஏர்லி மார்னிங் அப்படின்னா அதிகாலையில், இல்லைனா காலையில சீக்கிரமாகவே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. வி டிராவல்டு ஃப்ரம் சென்னை டு சேலம் இன் த ஏர்லி மார்னிங். அதிகாலையில் சென்னையிலிருந்து சேலத்துக்கு டிராவல் பண்ணோம். சரி, த ட்ரெயின் இஸ் வெரி நியூ அண்ட் கோஸ் வெரி ஃபாஸ்ட். த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. த ட்ரெயின் இஸ் வெரி நியூ அப்படின்னா இந்த ரயில் மிகவும் புதியது. அண்ட் மற்றும் கோஸ் வெரி ஃபாஸ்ட் மற்றும் வேகமாக செல்கிறது. சரி, அப்புறம் த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் அப்படின்னு தான் தமிழே பேசுவோம். நம்ம தானியங்கி கதவுகள் அப்படின்னு எங்க பேச போறோம் இல்லையா? சரி, ஓகே. ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் க்ளோஸ்ட், மூடின. பிஃபோர் த ட்ரெயின் ஸ்டார்டட், ரயில் புறப்படுவதற்கு முன். சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் த ஏசி கோச்சஸ் அப்படின்னா ஏசி பெட்டிகள். கம்ஃபர்டபுள் அப்படின்னா வசதியான அப்படின்னு அர்த்தம். டேர்னிங் சீட்ஸ் அப்படின்னா திரும்பக்கூடிய இருக்கைகள், சீட்டுகள். HAVE ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது, இருக்கின்றன, உள்ளது, உள்ளன அப்படின்னு அர்த்தம் இருக்கு. த ஏசி கோச்சஸ் ஹேவ் கம்ஃபர்டபுள் டேர்னிங் சீட்ஸ் அப்படின்னா ஏசி பெட்டிகளில் வசதியாக திரும்பக்கூடிய இருக்கைகள் உள்ளன. ஏசி கோச்சஸ் அப்படின்னா ஏசி பெட்டிகள், டேர்னிங் அப்படின்னா திரும்பக்கூடிய. சரி, அப்புறம் வி காட் அப்படின்னா நாங்கள் பெற்றோம். GET கெட் இதோட பாஸ்ட் தான் காட். கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பெறுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வி கெட்டோட பாஸ்ட் காட் அப்படின்னா வி காட் அப்படின்னா நாங்கள் பெற்றோம். டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சுவையான காலை உணவு. அதே போல கவனிங்க, GET கெட் அப்படின்ற வார்த்தைக்கு கிடைப்பது, பெறுவது. இந்த மாதிரி இந்த கெட் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல பெறுவது, கிடைப்பது, இந்த மாதிரி அர்த்தங்களும் இருக்கு. சரிங்களா? வி காட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நாங்கள் சுவையான காலை உணவை பெற்றோம், எங்களுக்கு சுவையான காலை உணவு கிடைத்தது அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். அண்ட் மற்றும் ஹாட் டீ மற்றும் சூடான தேநீர், அதாவது சூடான தேநீரும் கிடைத்தது. வி காட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹாட் டீ அட் அவர் சீட்ஸ், எங்களுடைய இருக்கைகளிலேயே, எங்களுடைய சீட்ஸ்லேயே, நாங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே சுவையான காலை உணவும் சூடான தேநீரும் கிடைத்தது. சரி, அப்புறம் தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். த பாத்ரூம்ஸ் கழிப்பறைகள் அண்ட் த ஹோல் ட்ரெயின் மற்றும் முழு ரயில் வேர் இருந்தன. ARE ஆர் அப்படின்னா இருக்கின்றன, ஆரோட பாஸ்ட் வேர் அப்படின்னா இருந்தன. எப்படி இருந்தன? வெரி கிளீன், ரொம்ப கிளீனா, சுத்தமா. த பாத்ரூம்ஸ் அண்ட் த ஹோல் ட்ரெயின் வேர் வெரி கிளீன். கழிப்பறைகள் மற்றும் முழு ரயிலும் மிகவும் சுத்தமாக இருந்தன. சரி, வி லுக்ட் அப்படின்னா நாங்கள் பார்த்தோம். அட் த பியூட்டிஃபுல் வியூஸ், அந்த அழகான காட்சிகளை. த்ரூ அப்படின்னா வழியாக, மூலமாக அப்படின்னு அர்த்தம். த பிக் விண்டோஸ் அப்படின்னா பெரிய ஜன்னல்கள். த்ரூ த பிக் விண்டோஸ் அப்படின்னா பெரிய ஜன்னல்களின் வழியாக அந்த அழகான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். சரி, அப்புறம் வி ரீச்ட் அப்படின்னா நாங்கள் சென்றடைந்தோம். சரி, இப்ப கவனிங்க, REACH ரீச் அப்படின்ற வார்த்தைக்கு சென்றடைவது, வந்தடைவது, போய் சேர்வது, வந்து சேர்வது, இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. சரிங்களா? வி ரீச்ட் அப்படின்னா நாங்கள் சென்றடைந்தோம், நாங்கள் வந்தடைந்தோம். ஆன் டைம் டைமுக்கு. அண்ட் மற்றும் டிட் நாட் ஃபீல் நாங்கள் ஃபீல் பண்ணல. எப்படி? டயர்டா ஃபீல் பண்ணல. அதாவது பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் டயர்ட் ஆகாம டைமுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நாங்கள் சரியான நேரத்தில் சென்றடைந்தோம், வந்தடைந்தோம், சோர்வாக உணரவில்லை.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.